அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கன்சுல் இல்ம் அகாடமி சார்பாக அடல்ட்கான பிபிடி பிரசன்டேஷன் காம்படிஷனுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டுமாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். இன்ஷால்லா இன்னைக்கு அடல்ட்ஸ்கான பிரசன்டேஷன் காம்படிஷன் நடக்க போது அதுக்கு எந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இன்ஷால்லா உங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கொடுங்க. அண்ட் நீங்க பண்ணும்போது எல்லாரும் உங்களோட ஸ்லைடை வந்து கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க. உங்களுக்கான மார்க்ஸ் எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா, உங்களோட பிரசன்டேஷன் அண்ட் நீங்க அதை எவ்வளோ கிளியரா டிமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க, எவ்வளோ கிளியரா அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காகவும், அண்ட் உங்களுடைய வாய்ஸ், உங்களோட நாய்ஸ் அதுக்காகவும் இன்ஷால்லா வழங்கப்படும். ஸோ இது எல்லாத்துலயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட பிரசன்டேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷால்லா. நான் உங்களோட நேம் கால் பண்றேன். அவங்க இன்ஷால்லா நீங்க உங்களோட ஸ்லைட் வந்துட்டு நீங்க கொடுக்கலாம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா நான் என்னுடைய தலைப்புல நான் பிபிடி இன்ஷால்லா நான் பிரசன்ட் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஹலோ, ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர். நான் எடுத்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னாக்கா சுன்னா. 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னாவை இப்போ இந்த காலத்துல சயின்டிஸ்ட், அதாவது அறிவியல் மூலியமா நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சுன்னா அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, நம்ம ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு கற்று தந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும், நற்குணங்களாவும் இருக்கட்டும், எல்லாமே நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நன்மை தரக்கூடியதா தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இது பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னத நம்ம அறிவியல் ஆய்வுகள் மூலமா எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற சில பட்டியல பார்க்க இன்ஷா அல்லாஹ். முதல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, சீக்கிரம் படுக்கைக்கு சீக்கிரம் எழும்பு. அதாவது நேரத்தோட தூங்குவதற்கும் நேரத்தை எழுந்திருக்கும். அதாவது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லியிருக்காங்க முஸ்லிம் ஹதீஸ்ல 1138 அத்தியாயம் 5 பள்ளிவாசல்களும் தொழு இடங்களிலும். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா, அபூ பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷா தொழுகையில பாதி இரவு மட்டும்தான் தாமதப்படுத்த பொருத்த மாட்டாங்களாம். இஷா தொழுகைக்கு முன் உறங்குவதையும் அதற்கு பின் பேசிக்கொண்டிருப்பது ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம அறிவியல் மூலியமா அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம இரவு நேரத்துல நம்மள உடல் உறுப்புகள் அப்படின்னாக்கா சுமையற்றது. அதாவது நம்ம சோர்ந்து போய் நம்மளுக்குள்ள உள்ள அனைத்து பாக்டீரியா, ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அந்த டைம்ல நம்ம உடம்புல உள்ள பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு லிவரா இருக்கட்டும், இல்ல கிட்னியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. இந்த டைம்ல இந்த டைம் வரையும் தான் ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் மூலியமா சொல்லியிருக்காங்க. அது என்ன வழியா சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நைட்டு ஒரு நபர் சீக்கிரமா அவங்களோட எல்லா வேலையும் 9 மணிக்கு மேல அவங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு 11 மணில இருந்து காலை 5 மணி வரை தூங்குது. நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க வேண்டும். அப்பதான் நம்மள உடம்புல உள்ள எல்லாமே எல்லா ஆர்கானிசம்ஸ், நம்மள உடம்புல எல்லா ஆர்கானிசம்ஸும் நல்லபடியா வேலை செய்யும் அப்படின்னு அறிவியல் மூலியமா சொல்லியிருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னாடி 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க, சீக்கிரமா இஷா தொழுதது பிறகு உறங்கிடுங்க. இஷா தொழுத பிறகு எந்த ஒரு வீண் பேச்சு வேணாம், எந்த ஒரு கதையும் வேண்டாம். இஷா பிறகு தூங்க, ஃபஜருக்கு சீக்கிரமா எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிம்ல 1138லயும் சொல்லியிருக்காங்க, 1139லயும் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க. ஆனா நம்ம இந்த காலத்துல நம்மளோட நிலைமை என்னவா இருக்குது? நம்ம என்ன பண்றோம்? அப்பதான் அந்த 11 மணி 12 மணில உட்காந்து
எல்லாமே நம்ம அந்த டைம் எல்லாம் பார்த்துருக்கோமே தவிர நம்மள உடல் ரீதியா நம்ம வந்து கவனிக்கிறது கிடையாது. நம்ம ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதனாலதான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுக்கு பதிலா நம்ம ரசூலுல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை நம்ம இன்ஷால்லா கடைபிடித்தா அப்படின்னா நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் வராது, எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே நன்மையாவே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 2வது தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதியம் அதாவது அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் அதாவது அனஸ் ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஜும்மாவுக்கு முற்பகல்ல நாங்க சென்று விட்டு அதன் பின்பு நாங்க வந்து முற்பகல் தூக்கம் மேற்கொள்வோம். சஹீஹ் புகாரி 940 அத்தியாயம் 11 ஜும்மா தொழுகை. அதுல அனஸ் ரலி அவங்க வந்து அறிவித்திருக்காங்க. அதே போல 941லயும் வந்து முற்பகல் தூக்கம் நிகழும். அதாவது முற்பகல் தூக்கம் அதாவது 2 மணில 6 மணி 5 மணி வரை அந்த இது கிடையவே கிடையாது. அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மதிய உணவுக்கு பிறகு சிஸ்டா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு சின்ன தூக்கம். அதாவது ஒரு 90 மினிட்ஸ், ஒரு 60 மினிட்ஸ், ஒரு 1 ஹவர் தூக்கம் தான். அதோட டைமிங் சிஸ்டாவோட டைமிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 மணில 3 மணி வரையும் தான். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா கரெக்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பதான் அந்த அசர் வக்த் வாங்க சொல்லுவாங்க. இப்பதான் வாங்க சொல்றாங்க 3 மணிக்கு படுத்து ஒரு 4:30 மணிக்கு எந்திரிப்பா அப்படிங்கிற அந்த டைம்ல நம்ம தூங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னாக்கா 1 மணில 3 மணி நம்ம லுஹர் தொழுத 1 மணி 3 மணி அதுக்குள்ள 1 மணி நேரம் தூங்குறதுனால அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நம்மள உடம்புல செத்த நேரம் கண்ணை மூடி நம்ம எந்திரிக்கிறதுனால நம்ம உடம்பு உள்ள எல்லா சோர்வும் நீங்கி காலையில எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்போமோ அதே போலதான் நம்ம வந்து மதியானம் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா காலையில புத்துணர்ச்சியா நம்ம எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியா நிரூபிச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஸ்லைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொட்டாயை விடும்போது கையை அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, அதாவது எவர் ஒரு கொட்டாயை விடுறாங்க அப்படின்னா அவங்க கையை வாய் மீது கொள்ளட்டும், அதை வந்து கட்டுப்படுத்தட்டும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஷைத்தான் வந்து கொட்டாய் விடுறத சிரிக்கிறான். அல்லாஹ் வந்து தும்பலை தான் நேசிக்கிறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தும்பலை மட்டுமே நேசிக்கக்கூடியவளா இருக்கான். ஷைத்தான் கொட்டாய் எதனால வருது? நம்மளோட சோம்பேறியால வருது. ஷைத்தான் நம்மள சோம்பேறிக்கு தூண்டுறான். அதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த கொட்டாவி எல்லாம் வருது. அது வந்து பாத்தீங்கன்னா சஹீஹ் முஸ்லிம் 5719 அத்தியாயம் 53 உலக ஆசை இல்லாமல் இருப்பதும் அது பாத்தீங்க அப்படின்னா சஹீஹ் புகாரி 1223 அத்தியாயம் 78 நற்பண்பு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுங்க, அல்லாஹ் வந்து துன்பலை விரும்புறான், கொட்டாவிய வெறுக்கிறான். ஏன் ஒரு துப்புனாங்களோ அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்? அது அர்த்தம் என்ன? புகழனைத்து அல்லாஹ்வுக்கே உரியது. ஆனா அந்த டைம்ல நம்ம கொட்டாயை விடும் போது என்ன செய்யறோம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தான் நம்ம இடத்துல தூரமாக்கணும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அறிவியல் ரீதியா எப்படி சொல்றாங்க அப்படின்னா கொட்டாயை விடும்போது நீங்க வாயை மூடிங்க. ஏன் எதனால? நம்ம வாயை திறக்கிறதுனால நம்மளுடைய அதாவது நம்ம காற்று தாழ்வம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம சுத்தி உள்ள அந்த காற்றுல வந்து அது உள்ள வந்து கிருமிகள் எல்லாம் இருக்கும். சோ அது நம்ம ஆழமா நம்ம சுவாசிக்கிறோம். வாயை பழக்கும்போது அந்த காற்று எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள போகுது. அப்ப அது என்ன, அந்த காற்றுல ஃபுல்லா வந்து பாக்டீரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. சோ அதனால நம்ம வாயுக்குள்ள அது போகும்போது நம்மளுக்கு உடம்புல கெடுதியை தான் உருவாக்குமே தவிர எந்த ஒரு நன்மையும் இருக்காது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் 1400 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க, நீங்க வந்து கொட்டாயை விடும்போது கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படின்னாக்க உங்கள் கையால் வாயை மூடிக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பற்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க 7240 அத்தியாயம் 94 எதிர்பரப்பு. அதாவது வந்து நம்ம சிஸ்டர் என்னோட சாரி, சமுதாயம் வந்து சிரமப்படல. உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஆஹ் கம்மியா கேக்குது. இன்ஷால்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா? கம்மியா கேக்குதா சிஸ்டர்? இங்க ரொம்ப சத்தமா பேசுனேனே. நான் ஹெட்செட் போட்டிருக்கனால கேட்கலன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். நான் வந்து கொஞ்சம் ஹெட்செட் ரிமூவ் பண்ணிடுறேன். எஸ் இன்ஷால்லா. ஹலோ சிஸ்டர், கேக்குதா? எஸ் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சிஸ்டர். அதாவது இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னோட சமுதாயம் வந்து சிரமம் ஏற்படல அப்படின்னாக்கா அவங்களுக்கு நான் எல்லா தொழுகையிலயும் கட்டாயமா பல் துவக்க மிஸ்வாக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். மிஸ்வாக் செய்யும்படி நான் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய உம்மத்துக்கு நான் வந்து கட்டளையிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல சொல்றாங்க சஹீஹ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் சஹீஹ் புகாரி 7240 அத்தியாயம் 94 எதிர்பார்ப்புல சொல்றாங்க.
அது அறிவியல் நிறுவனமா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட பல்லோட ஆரோக்கியத்துக்காக மிஸ்வாக்ல உள்ள மொத்தம் அதோட இயற்கையான பொருட்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 இயற்கை பொருட்கள் இருக்கு, ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம வாயில மிஸ்வாக் செய்யும் போது நம்ம வாயில உள்ள பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிவு, நம்மளோட ஈறுகளான பற்கள் அந்த நல்லா கம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது, நம்ம எல்லா நோயிலிருந்தும் அதை வந்து நம்மள தடுக்குது, உமிழ் நீரை அதிகரிக்குது. ஆரோமேட்டிக் எண்ணெய் அந்த மிஸ்வாக்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆரோமேட்டிக் எண்ணெய் அப்படின்ற ஒரு ஆயில் வந்து கலந்துருக்கு. சோ அதனால வந்து அது வந்து இயற்கையான ஒரு பொருள். மிஸ்வாக்ன்றது நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி எல்லா கெமிக்கல்ஸும் ஆட் பண்றது மிஸ்வாக் இயற்கையான பொருள், நம்ம மரத்துலன்னே கிடைக்குது நம்மளுக்கு. சுப்ஹானல்லாஹ், அறிவியல் இதே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடிக்கு எண்ணெய் தடவுதல். சீமான் பின் ஹல் அவர்கள் கூறுகிறாங்க, ஜாபீர் பின் சமுராத் அலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரைமுறை பற்றி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு சொல்றாங்க, நபி அவர்கள் தமது தலையில வந்து எண்ணெய் தேய்த்திருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க தலையில ஒரு சில நரைகளை முடி கூட காண முடியாது. ஆனா அவங்க எண்ணெய் தேய்க்கல அப்படின்னா சில நரைமுடி தென்படும் அப்படின்னு சொல்றாங்க. எதுல சொல்றாங்க? சஹி முஸ்லிம் 4680 அத்தியாயம் 43 நபிமார்களின் சிறப்புகள். அதே போல ஐஷா அலி அவர்கள் கூறுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்ராம் கட்ட விரும்பினா கூட அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நல்ல நறுமணமான ஒரு வாசனை எண்ணெய பூசிக்கொள்வாங்களாம். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலையிலயும் பூசிப்பாங்களாம், தாடியிலயும் பூசுவாங்க. ஏன் ஒளி வர காண அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சஹி முஸ்லிம்ல 2231 அத்தியாயம் 15 ஹஜ்ஜில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இத வந்து அறிவியல் நிறுவனமா எப்படி ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்ப இந்த காலத்துல பெண்கள் முடி கொட்டுதுன்னு பிரச்சனையாதான் இருக்கே தவிர அந்த முடிக்கு என்ன தீர்வுன்றத பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் ஹேர் ஸ்டைல் இருக்காங்க, நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன், நான் வந்து பாப் கட் பண்ணிக்கிறேன், நான் ஃபெதர் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா கட்டிங்கும் போட்டு முடி கொட்டுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்? எண்ணெய் தேய்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எண்ணெய் தேய்த்தால் உங்க முடியில ஒரு சின்ன நிறைய முடி கூட காண முடியாதுன்றாங்க. அதனாலதான் இந்த காலத்துல ஆண்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஜெல்லு கிரீம் இதெல்லாம் வந்து ஒரு எண்ணெயா இருக்கணும். ஏன் அவங்க யூஸ் பண்றாங்க ஜெல்லு கிரீம் எதனால யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களோட முடி கொஞ்சம் நல்லா ஷைனிங்கா காட்டணும் அப்படின்றதுக்காக. நம்மள மாதிரி வீட்டு பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய முடிய பராமரிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா எண்ணெயை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி நல்லா இயற்கையான முறையில அவங்க வந்து தேய்ச்சி தன்னோட முடிய கூந்தலை வந்து வளர்த்துட்டு வராங்க. அடுத்த தலைப்பு சரியான நிலையில் தூங்குதல். அதாவது ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிட்டாங்க, அதாவது சஹீஹ் புகாரில 247 அத்தியாயம் 4 ஒழு செய்வது. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, நீங்க உங்களுடைய படுக்கைக்கு போகும்போது தொழு செல்லும் போது எப்படி போவீங்க? ஒழு செஞ்சுட்டு போவீங்களா? அதே போல நீங்க ஒழு செஞ்சுட்டு உங்களுடைய உன்னிடத்துல என்னோட முகத்தை நான் ஒப்படைச்சிட்டேன், என்னோட காரியங்களை உங்ககிட்ட விட்டு விட்டேன், என்னோட முதுக உன் பக்கம் சாய்த்து விட்டேன்டா ரஹ்மானே, உன்னிடத்துல ஆதரவு வைக்கிறேன், உன்னை பயந்தவனா நான் இருக்கிறேன், நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம இடத்துல பேசக்கூடியவளா இருக்கு. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அல்லாஹ்வுக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த உரையாடலா ஒண்ணு இருக்கணும். நம்ம அல்லாஹ்வுல பிரார்த்தியத்தெல்லாம் நம்ம தூங்கக்கூடியவளா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் வந்து அந்த காலத்திலேயே நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த பிரார்த்தனைய திரும்ப ஓத காண்பித்தேன். அப்போது அவங்க வந்து அனுப்பிட உன்னோட நபி நம்பினேன், அதுக்கு பதிலா உன்னோட ரசூலையும் நம்பினேன் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறிக்கிறாங்க. அடுத்தது அறிவியல பலனை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வலது பக்கம் தூங்குறதுனால உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் இருக்குது, உங்களோட இதயம் வந்து வலுப்படாது, உங்களோட இதய துடிப்பு வந்து லேசானதா இருக்கும், ரத்த அழுத்தம் குறையும், அமைதியா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க தூக்கத்துல மூச்சு திணறால கஷ்டப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியால வந்து நம்மளுக்கு வந்து சயின்டிபிக் ப்ரூவலா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து கப்பிங் சிகிச்சைன்னு சொன்னா, கப்பிங் சிகிச்சை அப்படின்னா நம்மளுடைய இஸ்லாமிக் படி ஹிஜாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இத வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ரத்தம் குத்தி எடுத்தாங்க. ரத்தம் குத்தி அந்த குறிஞ்சி எடுப்பதுக்கு கூலி கொடுத்தாங்க. அது ஹராமா இருந்தா ரசூலுல்லாஹ் வந்து அந்த காலத்திலே தடை பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கு ரத்தம் உறிஞ்சி எடுத்ததுக்கு அதுக்காக ரசூலுல்லாஹ் கூலியும் கொடுத்திருக்காங்க. அது வந்து சஹீஹ் புகாரி 2103, 2278, 2279 அத்தியாயம் 34 வியாபாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சஹீஹ் புகாரி 5701, 5691 அத்தியாயம் 76 மருத்துவம் அப்படின்ற தலைப்பிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து அத்தவி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறாங்க, அனஸ் அலி அவர்களை குறிஞ்சி உறிஞ்சி எடுத்தாங்க. அதுக்கு கூலி வந்து அவங்களுக்கு குறித்து கேட்கப்பட்டது. அதுக்கு வந்து அனஸ் அலி அதுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குருதி உறிஞ்சி எடுத்தீங்க அப்படின்னாக்க அதுக்கான கூலியை ரசூலுல்லாஹ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா 2 சா உணவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல அபு தைபாவின் எஜமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதை அதை செலுத்த வேண்டிய உரிமையை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. அபு தாயிபின் எஜமானர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சிகிச்சை பெறுவதற்கு அவற்றையெல்லாம் சிறந்தது குறிஞ்சி விடுவது எடுதான். வெண்குஷ்டம் தானும் அப்படின்னா, வெண்குஷ்டம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல உள்ள எல்லாமே அந்த ஹீட்டு எல்லாமே அந்த கப்பிங் தெரப்பி, அதாவது ஹிஜாமா மூலியமா நம்மளோட வெண்குஷ்டம் எல்லாமே வெளியாகக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல இப்ப நம்ம குழந்தைகளுக்கு வந்து அடிநாக்கு அலர்ஜியா இருக்கு அப்படின்னாக்கா அது தொண்டை கஷ்டப்படுத்தாதீங்க அந்த பிள்ளைய, அதுக்கு பதிலா கோஷ்டத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் வந்து நோன்பு நோட்டிருந்த நிலையில கூட குறிஞ்சி உண்டு எடுத்தாங்களா. புகாரில 5694, 76 அத்தியாய மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து அறிவியல் பூர்வமா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய வயதிற்கு ஏற்ப நம்மள உடல்ல வந்து நச்சுத்தன்மை, அதாவது ஒவ்வொரு பாக்டீரியா நம்ம உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிக்குது வயதுக்கு ஏற்ப. சோ அதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மள உடல்ல அசையாத பகுதிகள்லாம் இருக்கும் பாருங்க, அதுல வந்து ரத்தம் வந்து உறையுதான். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாப்ரோஸ்கோபி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து நரம்பு சுத்திக்கிச்சு, பிளட் உறைஞ்சிச்சு, ஹார்ட்டுக்கு சரியா பிளட் போக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பல விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய கேள்விப்படுவோம். இது வந்து நம்மளோட உயிருக்கே வந்து ஆபத்தா கூட முடியலாம். சோ அதனால வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மள ஒற்றை தலைவலி, கருவுதல், மூட்டு வலிக்கு இது எல்லாமே வந்து ஒரு நல்ல சிகிச்சையா இருக்குது. இந்த கப்பிங் தெரப்பி நம்ம உடம்புல உள்ள சேர்ற எல்லா நச்சுத்தன்மைகளும் அபாரகமான, அதாவது பேட் கொலஸ்ட்ரால், பேட் பாக்டீரியா எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து அகற்றுது. அடுத்தது வந்து சஜ்தா செய்தல். அதாவது அல்லாஹ் தஆலா தன் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் ருக்கு செய்யுங்க, இன்னும் சஜ்தாவும் செய்யுங்க, உங்கள் இறைவனை வணங்குங்க, நீங்க எப்பவுமே வெற்றி பெற்றவரா இருப்பீங்க, எப்பயும் நன்மையை செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 22, 77 அத்தியாயத்தை மட்டும் சொல்லல, ரசூலுல்லாஹ் எல்லா ஹதீஸ்லயும் ஒவ்வொரு ஹதீஸ்லயும் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடத்துலயும் சொல்லியிருக்காங்க, என்ன வணங்குங்க, என்கிட்ட துவா கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கான். அது அறிவியல் மூலியமா எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, நம்ம உடல்ல கதிர்வீச்சுகள், அதாவது இப்ப நம்ம வெளியே போறோம் அப்படின்னா, இப்ப இந்த மாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஏப்ரல் மாசம் சித்திரை மாதம் வந்துருச்சு. சோ சரியான வெயிலா இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்மளோட தலையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எல்லா கதிர்வீச்சு, அதாவது நம்ம சூரியன் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள ஹெட்ல தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹெட்டேக்க வர வரைக்கும் அந்த அளவு சூரியன் ஒளி வந்து நம்ம தாக்குது. சோ அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நம்மளோட நெற்றி போட்டு அந்த பூமியில வணங்கும் போது, அதாவது அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க, நெற்றி போட்டு பூமியில வணங்கும் போது சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாங்க பாருங்க, ருக்கு செய்யுங்க, சஜிதா செய்யுங்க, எனக்கு நீங்க சஜிதா செய்யுங்க அப்படின்றாங்க. அது அறிவியல் பூர்வமா நெற்றி போட்டு பூமியை தொடும்போது நம்ம உடம்புக்குள்ள எல்லா அந்த உறிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த கதிர்வீச்சுகள் அது எல்லாமே அந்த பூமி வந்து ஊற வைக்குது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்குது. அல்லாஹ் தஆலா வந்து சொல்லியிருக்கான், நீங்க சஜ்தா செஞ்ச பிறகு என்கிட்ட துவா கேளுங்க, என்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான், ரசூலுல்லாஹ் வந்து ஹதீஸ் மூலமா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இத்தகைய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து நைட்ல ஒரு நல்ல உறக்கம் வரும், இஷா தொழுத பிறகு ஒரு நல்ல தூக்கம் வரும், அழகான ஒரு தூக்கம் வரும். நம்ம எப்பவுமே வந்து அல்லாஹ் சஜ்தா செய்யக்கூடியவளா இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒழு செய்தல். சஹீஹ் புகாரி 186 அத்தியாயம் 4 ஒழு செய்வது.
அதே போல புகாரி 179 3574, முஸ்லிம்ல 234 666 சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னாக்கா அம்மர் இப்னு அபி ஹசன் அப்துல்லா இப்னு ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுவப்பட்டு கேட்கப்பட்டது. அதுக்கு அப்துல்லா இப்னு ஜைத் அலி அவர்கள் ஒரு பாத்திரத்தை தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க அப்படின்னாக்கா ஒழு செய்து காட்டினாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை தண்ணீர் எடுத்து அவங்களோட கையை ஊன்றி ஃபர்ஸ்ட் 2 கையை கழுவுனாங்க, 3 முறை வாயை கொப்பளிச்சாங்க, அப்புறம் 3 முறை மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினாங்க, அப்புறம் முகத்தை 3 முறை நல்லா அடித்து கழுவினார்கள், அப்புறம் 2 கால்களை முட்டி வரை கழுவினார்கள், அப்புறம் தலைக்கு மஸ்ட் செஞ்சார்கள், கழுத்தை கழுவினார்கள், அப்புறம் 2 கால்களையும் தேய்த்து கழுவினார்கள். அது அறிவியல் மூலமா எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, பகல்ல நம்ம எல்லாம் வெளியே சுத்திட்டு வரும்போது, பகல்லையோ நைட்லயோ எல்லாம் வெயில் காத்து இருக்கும் போது நம்ம வெளியெல்லாம் சுத்திட்டு வரும்போது நம்மளுக்குள்ள அந்த பாக்டீரியாக்கள் நம்மளுக்கு உடம்புல சோற ஆரம்பிக்கும். பாக்டீரியா ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போகும்போதே எச்சி துப்பிட்டு போவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா அந்த அழுக்கு குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஓரமா போட்டுட்டு போவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாய் வந்து சாப்பிடும், பன்னி வந்து சாப்பிடும், எல்லாமே வந்து சாப்பிடக்கூடும். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுத்தமா இருக்கும். இப்ப கொரோனா அது வேற ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இதெல்லாம் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க, கை காலை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வந்து சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. இப்போ வந்து அறிவியல் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இது வந்து இஸ்லாம்ல ஒரு விதியா இருக்குது. இந்த கழுவுத தொழுகைக்கான விதி இஸ்லாமிய நபர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வராது, அவங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு பாக்டீரியா வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னாக்கா அவங்க 5 முறை கழுவுறாங்க, 5 முறை அல்லாஹ்வுக்காக சுஜூத் செஞ்சு அவங்க துப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியாவா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது புன்னகை. அதாவது ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இஸ்லாமிய பண்புகள்ல சிறந்தது எது என்று கேட்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க, நீ உணர்வளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதே ஆகும் என்று ரசூலுல்லாஹ் வந்து பதில் சொல்றாங்க. அது எதுல இருக்கு அப்படின்னா சஹீஹ் புகாரி 28 அத்தியாயம் 2 ஈமான் என்னும் இறை நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியர் ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உள்நாக்கு தெரியும் அளவிற்கு சிரிப்புகளாக நான் அவங்கள பார்க்கல, அவங்க வந்து புன்னகையாதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி சஹீஹ் புகாரி 4828 அத்தியாயம் 65 திருக்குரான் விளக்க உரை. சரிங்களா? இப்போ புன்னகை அப்படின்னாக்கா நம்ம எல்லாரையும் பார்க்கும் போது வாயை மூடிக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போவோம். ஒரு அழகான சிரிப்போட அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க, வீட்டுல நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம விசாரிப்போம். பாத்தீங்களா? விசாரிக்கிற தன்மை அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும். ஒரு டென்ஷனா வருவாங்க, அவங்கள பார்த்து ஒரு அழகான ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கும் போது, ஒரு சலாம் கூறும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கீங்க, அவங்க மனசுல உள்ள பாரம் குறையும். அது அறிவியல் ரீதியா எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க, நம்மளோட சிரிப்பு வந்து அதாவது புன்னகை வந்து நம்மளோட மனநிலையை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம நம்மள உடம்புல உள்ள எண்டோஸ்டோன் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து புத்துணர்ச்சியா ஆகுது. எப்படி அது எப்படி வெளிப்படையா ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல உள்ள டென்ஷன் ஆகும் அப்படின்னாக்கா ஹை பிபி வரும், அது நம்மளுக்கு குறைக்குது, ரத்த அழுத்தத்தை குறைக்குது, சகிப்புத்தன்மை அதிகரிக்குது. நம்மள மனசுல உள்ள எல்லா வலிகளையும் சிரிக்கிறது மூலியமா நம்ம சிரிக்கிறது மூலியமா நம்மளோட வலிகள் எல்லாம் வந்து குறையுது. அது மட்டும் இல்லாம மன அழுத்தம் குறையுது, நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு வந்து வலுப்படுத்து. நம்ம மனசுக்குள்ள எல்லா கஷ்டத்தையும் போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனசு பாரமா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு ஹார்ட் அட்டாக், மன உளைச்சல்ல இருக்காங்க, அவங்க மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் போய் ஆசையா நம்ம புன்னகையோட லேசான ஆஹாஹா ஓஹோன்னு சிரிக்காம லேசா சாதாரண சிரிப்போட அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவங்கள சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு ஆசையா இருக்கும், அவங்க மனசுல உள்ள குறைகளை நம்ம தீர்க்கக்கூடியவங்களாகவும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஜஸகல்லாஹ் ஹைரன் கசீரா. எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு சிஸ்டர். அன்தும் ஃபஜஸாக்குமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ். அழகான முறையில சுன்னால இருக்கக்கூடிய சயின்ஸ், இன்னும் தெளிவா சொல்லணும்னா சயின்ஸ்ல மறைக்கப்பட்ட சுண்ணாக்களை அழகான முறையில எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். எஸ். செகண்ட் கத்தீஜா சிஸ்டர் ரெடியா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். எஸ், இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد. بسم الله الرحمن الرحيم. மனித பிறப்பு பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான்? அல்லாஹ் இதுக்கான பதில் வந்து குர்ஆன்ல என்ன சொன்னான்னா, இன்னா கலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். பின்னர் ஆண் பெண் கலப்பான இந்திரிய துரியிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நிச்சயமாக நாம் ஆதி மனிதரை களிமண்ணில் இருந்துள்ள சத்தினால் படைத்தோம். பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம். பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக் என்னும் நிலையில் ஆக்கினோம். பின்னர் அந்த அலக்கை ஒரு தசை பிண்டமாக ஆக்கினோம். பின்னர் அத்தசை பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறு படைப்பாக மனிதனாக செய்தோம். இவ்வாறு படைத்தவனான அல்லாஹ் பெரும் பாக்கியம் உடையவன், படைப்பவர்கள் எல்லாம் மிக அழகான படைப்பாளன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வந்து மனித கருவுல இருக்கக்கூடிய அந்த கருவுடைய அந்த ஸ்டேஜஸ மிக அழகாக அல்லாஹ் வந்து அந்த குர்ஆன் வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்ப வந்து இந்த இதுல நவீன கருவிகளை கொண்டு விஞ்ஞானிகள் வந்து எடுத்த புகைப்படம் மூலமாக அல்லாஹ் கூறக்கூடிய அந்த வசனத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ வந்து நம்ம இன்னும் கிளியரா புரிய முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் கண்ட அந்த வசனத்துடைய அடிப்படையில கரு வளர்ச்சி வந்து 4 கட்டங்களாக பிரிக்கப்படுது. முதல் கட்டம் என்னன்னா அலக், 2ஆம் கட்டம் முதுகா, 3ஆம் கட்டம் வந்து கிதாமா, 4ஆம் கட்டம் லஹ்ம். அலக் எப்படின்னா என்னன்னா அட்டை பூச்சி, தொங்கும் பொருள், அப்படி இரத்த கட்டி அப்படின்னு பொருள்படுது. முதுகா அப்படின்னா தசை பிண்டம், கிதாமா அப்படின்னா எலும்புகள், லஹ்ம்னா வந்து மாமிசம் அல்லது தசைநார்கள். இப்போ வந்து அந்த 4 கட்டங்களை விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி கருவியல் துறையில மிக சிறந்தவங்களா இருந்த டாக்டர் கீத் மோர் அவங்களுடைய அந்த ஆய்வு பத்தி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். டாக்டர் கீத் மோர் யாருன்னா, கனடால உள்ள டொராண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய உடற்கூறு துறை தலைவரும் கருவியல் துறையுடைய பேராசிரியராகவும் இருந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மருத்துவ குழு சார்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய இந்த வசனத்தை ஆய்வு செஞ்சு டாக்டர் கீத்மோர் கிட்ட போய் ஆய்வு செய்யறதுக்காக கொடுக்குறாங்க. டாக்டர் கீத்மோர் என்ன சொல்றாங்கன்னா, கருவியல் துறை குறித்த நவீன கண்டுபிடிப்புகளோடு திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள கருவியல் சார்ந்த தகவல்களில் பெரும்பாலானவை முற்றிலும் பொருந்தி போகின்றன. அந்த கருவியல் ஆராய்ச்சிகளோடு திருக்குர்ஆன் தரும் தகவல்கள் எந்த இடத்திலும் முரண்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கீத்மோர் சொல்றாங்க. இன்னும் வந்து அவங்க குர்ஆனுடைய இந்த வசனத்தை கொண்டு ஆய்வு செஞ்ச அந்த 4 கட்டங்களை மிக தெளிவாக அவங்களுடைய புத்தகத்திலையும் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த புத்தகம் தான் வந்து தி டெவலப்பிங் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் வந்து வெளியிடுறாங்க. இப்போ வந்து கரு வளர்ச்சியினுடைய முதல் கட்டம் வந்து அலக்குன்ற அந்த கட்டம் பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அலக் அப்படின்னா அட்டைப்பூச்சி, தொங்கும் பொருள், இரத்த கட்டி, இந்த 3மே அதனுடைய பொருளாக இருக்கு. இப்போ அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், கலகல் இன்சான மின் அலக், அலக் என்னும் நிலையிலிருந்து மனிதனை படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், அதாவது அலக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி அட்டைப்பூச்சி, தொங்கும் பொருள், இந்த 2மே அர்த்தமாக இருக்கு. அலக்கோட அந்த அரபி சொல்லுக்கு வந்து இந்த 3 அர்த்தங்களும் உரித்தாக இருக்கு. இப்போ வந்து அந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த கரு வந்து அந்த கருவுடைய 3 ஸ்டேஜ்களை வந்து அல்லாஹ் அந்த அலக்குன்ற ஒரு வார்த்தை கொண்டு புரிய வச்சிடறான். அலக்கு வந்து என்னன்னா உறைந்த இரத்த கட்டி அப்படின்னு பொருள் பெறுவதோடு அது வந்து தொங்கி கொண்டுள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ வந்து தாயின் கருவில் இருக்கக்கூடிய அந்த கரு வந்து அதோடைய ஆரம்ப நிலையில அட்டை போன்று காட்சியளிக்குமா. அதாவது அட்டைப்பூச்சி வந்து எப்படி இருக்குன்னா அதோடைய ஸ்ட்ரக்சர்லயும் அந்த கரு இருக்கு, இன்னும் அதோடைய அட்டைப்பூச்சியுடைய குணமும் அந்த கருவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அட்டைப்பூச்சியோடைய மறுபேர் என்னன்னா பிளட் சக்கர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி தாயினுடைய பிளாசண்டால இருக்கிற அந்த தாயின் மணிக்குடி மூலமா தனக்கு தேவையான ரத்தத்தை வந்து அந்த கரு எடுத்துக்குது. இப்போ வந்து டாக்டர் கீத்மோர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த லீட்ஸ் அட்டைப்பூச்சியுடைய இன்டர்னல் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரையும் அந்த கருவனுடைய 24 இருந்து 25வது அந்த நாளுக்கான
அந்த ஸ்ட்ரக்சரையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப குரான்ல கூறி இருக்கிறது மாதிரியே அந்த 2 ஸ்ட்ரக்சரும் வந்து ஒத்து போகுது. சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக வந்து இரத்த கட்டி. இரத்த கட்டி வந்து அதாவது அலக்குன்ற சொல்லுக்கு மூன்றாவது பொருள் தான் இந்த இரத்த கட்டி. இந்த அலக்குன்ற நிலையில் இருக்கிற அதாவது பெண்ணின் கருவில் இருக்கும்போது 3வது அல்லது 4வது வாரத்தில் அந்த இரத்தம் வந்து என்ன செய்யுதுன்னா உறைய தொடங்குது. உறையுது. மூடிய நாளங்களுக்குள் உறைய தொடங்குகிறது. அப்ப வந்து அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த கரு வந்து ரத்த கட்டி போலவும் காட்சியளிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கீத்மருடைய ஆய்வுல நமக்கு தெரிய வருது. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் வந்து கருவளர்ச்சியினுடைய 2ஆம் கட்டம். 2ஆம் கட்டம் என்னன்னா முதுகான திசை பிண்டம். அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்க அந்த குர்ஆன் வசனத்துல அலக்குன்ற நிலையில இருந்து நாம வந்து முதுகாவாக மாற்றணும். அப்போ முதுகா அப்படின்னா அதாவது நம்ம ஒரு பிளாஸ்டிக் சீல் எடுத்து நம்ம வாயில வச்சு மெண்டு பார்த்தா அது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ டாக்டர் கீத்மோர் என்ன சொல்றாங்கன்னா இந்த முதுகான்ற இந்த இந்த கட்டம் வந்து எனக்கு குழப்பத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆய்வு செஞ்சு பாக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிளாஸ்டர் சீல் எடுத்து அது அந்த கருவனுடைய அளவுக்கு அதை கொஞ்சமா எடுத்து அதை வந்து அவங்க வாயில வச்சு பற்கள் பதியும் அளவுக்கு மெண்டு எடுத்து பாக்குறாங்க. அப்போ வந்து அது அப்படியே மெல்லப்பட்ட ஒரு துண்டு போல இருக்கு. அப்போ வந்து டாக்டர் கீத்மோர் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா இந்த இந்த இது வந்து குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அந்த முதுகா என்ற நிலைக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கீத்மோர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து கரு வளர்ச்சியினுடைய 3ஆம் கட்டம் ரிதாமானா எலும்புகள். அதாவது 7வது வாரத்துல வந்து 7வது வாரத்தின் முடிவுல தான் வந்து ஒரு கரு மனித தோற்றத்திற்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில சொல்றாங்க. இன்னும் வந்து முதுகான்ற நிலையில இருந்து அல்லாஹ் வந்து அந்த கருவுக்கு எலும்புகளை வந்து அல்லாஹ் வந்து செலுத்துறான். அப்ப வந்து எலும்புகளை சேர்க்கிறான். அதுதான் 3வது கட்டம். நெக்ஸ்ட் வந்து 4ஆம் கட்டம் என்னன்னா 4ஆம் கட்டம் தான் லஹ்ம அப்படின்னா சதை அல்லது இறைச்சி. அந்த எலும்புகளாக இருக்கக்கூடிய அந்த கருக்கு அல்லாஹ் வந்து மாமிசத்தை வந்து நாம் போர்த்தினோம். நாங்க வந்து அதுக்கு அதை வந்து போர்த்தினோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ மாமிசம் அப்பதான் வந்து அதுக்கு மாமிசம் வந்து போர்த்தப்படுது. ஆனா சயின்டிஸ்ட் வந்து அதாவது முன்னாடி அண்மை காலத்துல இருக்கக்கூடிய ரொம்ப காலங்கள் வரைக்கும் சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படி நம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆராய்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா கருக்கு வந்து எலும்புகளும் சதையும் வந்து ஒரே நேரத்துலதான் வளருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிசர்ச் இருந்துச்சு. ஆனா அதனால இந்த குர்ஆன் வசனத்தை வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் மறுத்தாங்க. இது வந்து தப்பு, அப்படி கிடையாது, ரெண்டுமே ஒரே நேரத்துல தான் வளருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் கீத்மோர் இன்னும் வந்து நவீன கருவிகளுடைய உதவி கொண்டு என்ன செய்யறாங்கன்னா இன்னும் ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு முதலில் வந்து எலும்புகள் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் தான் வந்து அதுக்கு வந்து சதைகள் வந்து போர்த்தப்படுதுன்னு சொல்லிட்டு அது வந்து நிரூபிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 கட்டங்களும் தான் வந்து குர்ஆன் கூறும் அந்த கருவினுடைய வளர்ச்சியாக கூறப்படுது. அப்போ வந்து டாக்டர் கீத்மோர் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு விஷயத்த வந்து டிக்ளேர் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா இந்த குர்ஆன் வந்து திருக்குர்ஆன் கூறும் இந்த 4 கட்டங்களும் கருவியலின் தோற்றத்தையும் அதன் வளர்ச்சியையும் தெளிவாக எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் கீத்மோர் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த 4 தான் வந்து 4 கட்டங்கள் தான் அவங்களுக்கு இன்னும் சிறந்த முறையாக தெரியுது. ஆனா நவீன விஞ்ஞானம் வந்து என்ன சொல்லுதுன்னா 5 கட்டங்களாக சொல்லுது. அந்த 5 கட்டங்களும் வந்து எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கீத்மோர் வந்து சொல்றாங்க. அந்த 5 கட்டங்களும் இந்த போட்டோல வந்து தெளிவா கூறப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் வந்து 1981ஆம் ஆண்டு 7வது மருத்துவ மாநாட்டுல வச்சு டாக்டர் கீத்மோர் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா மனித கரு வளர்ச்சி பற்றி குர்ஆனில் உள்ளதை ஆய்வு செய்து அதனை விளக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு மகிழ்ச்சி தெரிவிச்சுட்டு இன்னும் என்ன சொல்றாங்கன்னா திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் யாவும் அல்லாஹ்விடம் இருந்துதான் நபிக்கு வந்திருக்க முடியும் என்பது தனக்கு தெளிவாக விட்டது என்றும் கூறுறாங்க. ஏன்னா அந்த 1400 வருஷங்களுக்கு முன்னாடி மனித கரு வந்து அதோடைய வளர்ச்சி பாக்குறதுக்கு எந்த விதமான ஆராய்ச்சிகளும் நடத்தப்படல. இன்னும் எந்த விதமான கருவிகளும் இல்லை. அப்போ வந்து எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது.
ஆனா அப்பவே வந்து இந்த குரான்ல தெளிவாக சொல்லப்படுதுன்னா அப்ப இது இறைவனிடம் இருந்து வந்த வேதம் தான், இறைவனிடம் இருந்துதான் இந்த நபிக்கு இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கீட்மோர் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய அந்த 3 திரைகள் பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், யஹ்லுகுகும் ஃபீ புதூனி உம்மஹாத்திகும் கல்கம் மின் பஅதி கல்கின் ஃபீ ظுலுமாத்தி ஸலாஸ். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். 3 இருள்கள் இருப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவா சொல்றான். அந்த 3 இருள்கள் என்னன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா, தாயின் அடிவயிறு அப்டாமினல் வால், கருப்பையின் சுவர் யுட்ரைன் வால், அப்புறம் வந்து குழந்தையை சுற்றி இருக்கும் அந்த ஆம்னியாட்டிக் மெம்பரேன். இது மூன்றும் தான், இந்த மூணையும் தான் அல்லாஹ் வந்து தெளிவா சொல்றான். அப்ப இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹ் பாதுகாப்பாக 3 திரைகளை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறதா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்போ வந்து நம்மளை குர்ஆன்ல அந்த கருவியல் குறித்து அல்லாஹ் நம்மளை சிந்திக்க சொல்லி ஒரு சில வசனங்களை வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அஃபரைத்தும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். கர்ப்பப்பையிலிருந்து நீங்கள் செலுத்தும் இந்திரியத்தை கவனித்தீர்களா? அதை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா? வலகத் அலிம்தும் நஷஅத்தல் ஊலா ஃபலௌலா ததக்கரூன். முதல் முறையாக நாம் உங்களை படைத்தது பற்றி நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள், எனவே அதிலிருந்து நினைவு கூர்ந்து நீங்கள் உணர்வு பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, மனிதர்களே மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், நாம் நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணில் இருந்தும், பின்னர் இந்திரியத்தில் இருந்தும், பின்னர் ஆழத்தில் இருந்தும், பின்னர் உருவாக்கப்படாததுமான தசை கட்டியிலிருந்தும் படைத்தோம். உங்களுக்கு விளக்குவதற்காகவே இதனை விரிவாக்கிறோம். மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்ப்பப்பையில் தங்க செய்கிறோம், பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம். சுப்ஹானல்லாஹ். மேலும் அல்லாஹ் என்ன சொல்றானா, அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செவ்வையாக்கினான். எந்த வடிவத்தில் அவன் விரும்பினானோ அதில் உன் உறுப்புகளை பொருத்தினான். சுப்ஹானல்லாஹ். இது வந்து அல்லாஹ் தான் படைப்பாளன், அல்லாஹுடைய படைப்பினுடைய வல்லமை, அல்லாஹ் தான் அல் ஹாலிக் அல் ஹல்லாக்ன்றதை இந்த வசனங்கள் வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ் வந்து சூரா நிசால நம்மளுக்கு கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்தித்து வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். அப்போ முன்னாடி காலத்திலேயே வந்து குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த வசனத்தை, ஒரு வசனத்தை கொண்டு அதில் கருவியலினுடைய மிகப்பெரிய ஒரு அந்த 4 கட்டங்களே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் குர்ஆன்ல வந்து கண்டுபிடிச்சிட்டும் இருக்காங்க, கண்டுபிடிக்க வேண்டியது நிறையவும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த குர்ஆன் வந்து அல்லாஹ் நமக்கு எதற்காக தந்தான், அந்த குர்ஆனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம அல்லாஹ் வந்து நம்மள சிந்திங்க, அதை உணருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியதற்கான நோக்கத்தை அல்லாஹ் வந்து நம்ம மூலமா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் சிஸ்டர். அழகான முறையில கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய குழந்தை எந்த மாதிரியெல்லாம் வளருது, அதுல இருக்கக்கூடிய அப்பா என்ன சொல்லியிருக்காங்கிறதெல்லாம் மிக தெளிவான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் குழந்தை வந்துட்டு கருவுல வருது, வளர்ந்துருக்கு, அல்லாஹ் கொடுக்குறான். அதை தாண்டி அல்லாஹ் வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் அதுல மறைச்சிருக்காங்கிற விஷயங்களும் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைர் சிஸ்டர். அடுத்தது நஷீரா தாஜுன் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குதா சிஸ்டர்? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு வந்து இறுதி நாள்.
இறுதி நாள் அப்படி பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா எதற்காக இந்த இறுதி நாள்ல படைச்சாங்க? ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இறுதி நாள்ல படைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல, அதாவது மனிதர்கள் மரணத்தையும் வாழ்வையும் எதற்காக படைச்சான் அப்படின்னாக்கா, உங்களில் எவர் செயல்களில் மிக அழகானவர் அப்படின்னு சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான், நம்மளுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அந்த வாழ்வையும் மரணத்தையும் படைச்சதுக்கு அப்புறமேட்டாக்கா, எல்லாரும் மரணிச்சிட்டக்கு அப்புறமேட்டாக்கா அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், கியாமத் நாளே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறான். விசாரணை நாள், கியாமத் நாள் அப்படின்னுட்டு ஒரு நாள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறான். ஏன் அப்படி ஏற்படுத்துறான் அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல ஒவ்வொரு நபரும் செய்த நல்ல அமல்களா இருக்கட்டும், தீய அமல்களா இருக்கட்டும், அவர்களுக்காக கூலி கொடுப்பதற்காக தான் என்ன பண்ணியிருக்கான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு நாளை பிரத்யேகமா அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். யார் யாரெல்லாம் நல்ல அமல்கள் செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்குரியவங்க, யார் யாரெல்லாம் தீய அமல்கள் செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் நரகத்துக்குரியவங்க அப்படின்னுட்டு அல்லாஹ் கூலி கொடுப்பதற்காக தான் இந்த ஒரு இறுதி நாள் கியாமத் நாளே, விசாரணை நாளே அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான், ஏற்படுத்தியிருக்கான். இது எப்பொழுது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அறிவு வந்து அல்லாஹுவை தவிர வேற யாருக்குமே என்னது, வேற எந்த ஒரு மனிதருக்கும், ஜின்களுக்கும், மலக்குமார்களுக்கும், அப்புறம் நபிமார்களுக்கும் என்னது இந்த ஒரு அறிவு இல்லை. அல்லாஹுவை தவிர அல்லாஹ் மட்டும்தான் என்ன பண்ணுவான், இதை வந்து அறியக்கூடியவனாக இருப்பான். மறுமை வந்து எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், மறுமை எப்போ எந்த நாள்ல நடக்கும் அப்படின்றத வந்து என்னது அல்லாஹ் தஆலா தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல இது நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இறுதி நாள் அல்லாஹ் நாடிட்டானா எந்த நாள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது மறுமை நாள் நடக்கும் பொழுது அனைத்துமே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒவ்வொரு பொருளுக்கும் என்னது, ஒவ்வொரு பொருளுக்குமே நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அதே போலதான் இந்த உலகத்துக்கும், இந்த மனிதர்களுக்கும், இந்த ஜின் இனத்துக்கும் என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா ஒரு எக்ஸ்பைரி டேட்டா வச்சிருக்கான். அதாவது இந்த உடலுக்கு தான் என்னது நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட், ஆனா இந்த ஆத்மாக்கு என்னது, அது எக்ஸ்பைரி டேட் அல்லாஹ் தஆலா குடுக்கல. மீண்டும் நம்ம இங்க உயிரோடு இருக்கிறோம் இந்த உலகத்துல, மீண்டும் என்ன பண்ணுவான், நம்மள மரணிச்சு அல்லாஹ் தஆலா மீண்டும் உயிர்ப்பிச்சு நம்மள விசாரணை கேட்டு அந்த இறுதி நாள்ல நம்மள எல்லாருக்கும் ஒழுங்கான கூலிகளை கொடுத்து, நியாயமான கூலிகளை கொடுத்து என்ன பண்ண, சிறிதும் அநியாயம் செய்யாம நம்ம எல்லாருக்கும் கூலி கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அவங்க உங்களுக்கு ஏத்தத அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன நடக்கும், இந்த பூமி இருக்குது, எல்லாமே இருக்குது, இதெல்லாம் எப்படி அழியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அல்லாஹ் தஆலா என்ன பண்றான் அப்படின்னாக்கா, சூர் ஊதுறதுக்குன்னு ஒரு மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமிச்சு வச்சிருக்கிறான். அந்த மலக்குமார வந்து அல்லாஹ் தஆலா வந்து எப்ப மறுமை நாள் வருமோ அப்பொழுது என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அந்த மலக்குமார்கள் கிட்ட என்ன பண்ணுவானாக்கா, அவன் வந்து சொல்லுவான், நீங்க வந்து சூர் ஊதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அந்த மலக்கு கிட்ட கட்டளை இடுவான். உடனே என்ன ஆகும்னாக்கா, வானங்கள்ல இருக்கவங்களும் பூமியில இருக்கிறவங்களும் மூர்ச்சி அடைந்து விழுந்துடுவாங்க, அல்லாஹ் நாடியவர்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குது. அப்ப வானங்கள்ல இருக்கிறவங்களனாக்கா மலக்குமார்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மூர்ச்சி அடைந்து விழுந்துருவாங்க. அதே போல பூமியில இருக்கிறவங்க யார் யாருன்னா மனித இனமும் ஜின்னனமும் எல்லாருமே என்ன ஆடுவாங்க, மூர்ச்சி அடைந்து விழுந்துருவாங்க. அல்லாஹ் நாடியவர்களை தவிர அப்படின்னாக்கா சூர் ஊதப்படுற அந்த மலக்கும் தலைவராக, அதாவது மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற அந்த மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்னது உயிரோட இருப்பாங்க இந்த முதல் சூருக்கு அப்புறம். அதுக்கப்புறமாட்டா இந்த சூர் ஊதப்படும் பொழுது என்ன நிலைமையில மக்கள் இருப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கூறி இருக்கிறான். அதாவது அந்நாளில என்ன ஆகும்னாக்கா, தன்னுடைய தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து பாலூட்டி கொண்டிருக்கிறதே அவன் வந்து மறந்துடுவா. அதே போல அந்த ஒரு கர்ப்பிணி அவளுடைய கர்ப்பத்துல இருக்க அந்த பிள்ளைய என்ன பண்ணிடுவா, அவ ஈன்றெடுத்துருவா. மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மயக்கத்துல இருப்பாங்க அந்த நாள்ல. அது வந்து என்னது, மதுவால அது அவங்க மதிமயங்கல. ஆனா அல்லாஹ்வுடைய வேதனைய நினைச்சு என்ன பண்றாங்க, எல்லாம் மதிமயக்கத்துல இருக்கிறாங்க. அவனுடைய வேதனை அவ்வளவு கடுமையானதாக அப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், என்னுடைய திருமறை குர்ஆன்ல கூறி இருக்கிறான்.
அதே போல அந்த சூர் ஊதப்படும் பொழுது பூமியினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், பூமி என்னது ஒரேடியாக அசைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது ரொம்ப வருடங்களாக என்னது அந்த பூமி வந்து ஒரே கோலுல சுத்தி கொண்டு இருக்குது, சூரியனை வந்து சுத்தி கொண்டு இருக்குது இல்லைங்களா? இப்ப திடீர்னு அந்த பூமி அசையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதுல உள்ள இருக்க மனிதர்கள் எல்லா பொருட்களையும் அது என்ன பண்ணும், அந்த பூமி வீசி எறியும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளி போல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அதுவும் மலைகளை முல்லைகளா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறியிருக்கிறான். அப்பேற்பட்ட பிரம்மாண்ட படைப்ப அந்த நாள்ல அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், உதிர்க்கப்பட்ட கம்பளிய பஞ்ச போல என்ன பண்ணிடுறான், அவன் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை குர்ஆன்ல கூறியிருக்கிறான். அதே போல நட்சத்திரங்களும் என்னது உதிர்ந்து விழும்போது, அதாவது நட்சத்திரமும் அந்நாள் என்ன அழகா பிரகாசமா எவ்வளவு தூரத்துல இருக்கிற ஒவ்வொரு பிளானட் அந்த நட்சத்திரம் என்ன ஆகுது, இங்க இருந்து மின்னு மினுக்குது. ஆனா அந்நாளில் என்ன ஆகும், அது அப்படியே மாவு எப்படி நம்ம கீழே கொட்டினா கீழே கொட்டுமோ அதே போல அது என்னது உதிர்ந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் சூரியன் என்னது ஒளி இழந்து சுருட்டப்படும் போது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த நாள் இவ்வளவு வருடங்களா இவ்வளவு இதுவா நம்ம பூமிக்கு எல்லாத்துக்குமே என்னது இந்த சூரியன் வந்து ஒளி கொடுத்துட்டு இருந்தது. ஆனா அந்நாளில அது தன்னுடைய ஒளியை இழந்துடும். அல்லாஹ் தஆலா அந்த என்ன பண்ணிடுவான், அந்த சூரியனை சுருட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை குர்ஆன்ல கூறுறான். அதே போல அந்த நாள்ல என்ன ஆகும், வானம் வந்து பிளந்து ரோஜாவின் நிறம் போல என்ன ஆகும், அது மாறிடும். மறுமை நாள்ல இப்படிப்பட்டதா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை குர்ஆன்ல கூறியிருக்கான். அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றதாவது, அதாவது வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான் அப்படின்னா, மறுமை நாள்ல வானங்கள்ல சுருட்டுவான். எது கையால, வலது கரத்தால அவன் என்ன பண்ணுவான், அந்த வானத்தை சுருட்டுவான். பிறகு இடது கரத்தால பூமியை சுருட்டுவான். இத ஒவ்வொன்னு சுருட்டும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, நானே அரசன், அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவம் கொண்டவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கேட்பானா. எங்க இந்த உலகத்துல சுத்திட்டு இருந்தீங்களேடா பெருமையும் கர்வமும் கொண்டு, இப்ப என்னடா பண்ணுவீங்க, நான் தான் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா. அங்க அவன் தான் என்னது கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ், அவன் தான் ராஜாக்கெல்லாம் ராஜாவா, அங்கதான் கம்பீரமா, அங்கதான் பெருமையோட நாங்க நின்று கொண்டு இருப்போம். அவன் மட்டும்தான், அவன் முகத்தை தவிர வேற எதுவுமே என்னது அங்க இருக்காது. அப்ப மற்றொரு முறை சூர் ஊதப்படும். அதாவது முதல் சூர் ஊதப்படும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர மற்ற எல்லாருமே மூச்சு அடைஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த 2வது சூர் ஊதுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிடுவான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மவுத் வர வச்சிருவான், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மவுத் வர வச்சிருவான். அதுக்கப்புறம் சூர் ஊதப்படுற அந்த மலக்குக்கும் அல்லாஹ் தஆலா மவுத்த வர வச்சிருவான். பிறகு அல்லாஹ் தஆலா அந்த வானவரை வந்து உயிர்ப்பித்து எழுப்பி இன்னொரு தடவை என்ன பண்ணுவானாக்கா, சூர் ஊத படும். இன்னொரு முறை 2வது முறை சூர் ஊதப்படும். அப்ப 2வது முறை சூர் ஊதப்படும் பொழுது அப்பதான் என்ன ஆகும், எல்லா உயிரினங்களும் எழுப்பப்படுவார்கள். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் வந்து முதல் ஆளாக, அதாவது இந்த பூமியில இருந்து முதலாக அவங்கதான் என்னது மன்னரில இருந்து கப்ரில இருந்து வெளியே வரக்கூடியவங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் வந்து முதல் மனிதராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிற ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது பூமியில மனிதர்கள் எப்படி வந்து எழுந்திருப்பாங்கனாக்கா, அப்படியே பிளந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த பூமியில வந்து எழுந்திருப்பாங்களாம். இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை குர்ஆன்ல கூறுறான். அதே போல அந்த நாள்ல மனிதர்கள் எப்படி எப்படி இருப்பாங்கன்னா, சிதறடிக்கப்பட்ட ஈசல் போல என்ன பண்ணுவாங்களாம், அவங்க இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதாவது ஒரு ஈ கூட்டமோ ஏதோ ஒரு கூட்டமோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம வந்து கல் எடுத்து அடிக்கும் பொழுது அது எப்படி கல் எடுத்தா ஒண்ணு ஒவ்வொரு திசையில ஓடுது. அதே போல அந்நாள்ல மனிதர்கள் பூமியில பிளந்து கபரில இருந்து பிளந்து எழுந்திருக்கும் பொழுது அவங்க சிதறடிக்கப்பட்ட ஈசல் போல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திசையில ஓடிக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்றான்.
பிறகு எல்லாரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று திரட்டுவான். எங்க ஒன்று திரட்டுவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அல்லாஹ் தஆலா வந்து இந்த பூமி இல்லாத வேறு ஒரு பூமியை என்ன பண்ணிடுவான், நம்மளுக்கு உண்டு பண்ணுவான். இந்த ஒரு வானம் இல்லாத வேறு ஒரு வானத்தை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், நம்மளுக்கு வர வைப்பான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு ஒரு பெரிய மைதானம், தூய வெண்மையான தளத்துல என்ன பண்ணுவானா அல்லாஹ் தஆலா எல்லாரையும் ஒன்று திரட்டுவான். அதுல எந்த ஒரு மலையோ காடோ வீடோ எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. ஒரு நீட்டான ஒரு லேண்ட், ஒரு மைதானம், மஹ்ஷர் மைதானம் ஒரு நீட்டான ஒரு லேண்டா இருக்கும். எல்லா மனிதர்களுமே என்ன பண்ணுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இறுதி மனிதர் வரையும் எல்லாரையும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அங்க ஒன்று சேர்க்கப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல அவங்க எல்லாரும் எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னாக்க, எல்லாரும் என்னது செருப்பு அணியாதவர்களாக, நிர்வாணமானவர்களாக, கத்தனா செய்யப்படாதவர்களாக என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒன்று திரட்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இத கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, நிர்வாணமா ட்ரெஸ் இல்லாமலையா இப்படி எல்லாரும் பாப்பாங்களே யா ரசூலுல்லாஹ், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த நாளில அந்த கடுமையான அந்த நாளு நிலைமைய நினைச்சுதான் ஒவ்வொரு மனுஷனும் வருந்துவானே தவிர, அந்த எண்ணம் என்னது, அவங்க ட்ரெஸ் போடல இவங்க ட்ரெஸ் போடல எந்த ஒரு இச்சையான ஒரு எண்ணம் என்னது அந்த மனிதனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொர்க்கத்துல இருக்கும் பொழுது அந்த மரத்தை நெருங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்னது, அவங்க ஆடை அணியாதவர்களாக தான் இருந்தாங்க. அந்த மரத்தை நெருங்கி அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு, அவங்க ஆடையை அணிஞ்சாங்க. அந்த பழத்துல இருந்தா என்னது, அவங்க ஆடையை அணியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் என்ன அவங்களுக்கு வந்தது. அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், நம்மளுக்கு மறுமையில அந்த ஃபீலிங் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டான், கொடுக்க மாட்டான். அந்த இச்சையான ஃபீலிங் அந்த மஹ்ஷரின் மைதானத்துல அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டான். அதே போல மறுமை நாள்ல வந்து சூரியன் வந்து என்னது, ரொம்ப அருகில வந்து அல்லாஹ் தஆலா கொண்டு வந்துருவானா. எந்த அளவுக்கு அப்படின்னா, 1 மைல் தொலை தூரத்துல இருக்கும் மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிடுவானா, சூரியனை கொண்டு வந்துருவானா. அப்ப இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா எவ்வளவு தொலைவில இருக்கிற அந்த சூரியனை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வெயில்ல வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம தாகித்து நம்ம வந்து ரொம்ப வேர்வையால நம்ம இருக்கிறோம். அந்த சூரியனை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, 1 மைல் தூரத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிடுவானா, கிட்ட நெருங்க வச்சிடுவானா மறுமை நாள். அப்ப என்ன ஆகும்னாக்கா, மக்கள்கள் செய்த ஒவ்வொரு நபர் செய்த தீய அமல்களுக்கு ஏத்தப்பல அவங்களுடைய வேர்வை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து கணுக்கால் வரை இருக்கும், ஒரு சிலர் வந்து முழுகிடுவாங்க வேர்வையில, ஒரு சிலவங்க வந்து அப்படியே ஒரு இது வரையும் ஒரு இடுப்பு வரையும் இருக்கும், வாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எந்தெந்த அமல்கள் அவங்க செய்த தீய அமல்களுக்கு ஏத்தப்பல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வேர்வையில மூழ்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, இன்னும் வானவர்கள் அணி அணியாக நிற்கு உமது இறைவன் வந்து விட்டான். அதாவது இப்ப இருக்க அரசர்கள்லாம் என்னது, ஒரே ட்ரம்ஸ் வாசிக்கிட்டு அந்த மாதிரி போறாங்க இல்லையா. ஆனா அந்நாளில மறுமையில அல்லாஹ் தஆலா கம்பீரமா எல்லா வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தலைமையில நின்று எல்லா வானவர்களும் அணி அணி அணியா அப்படியே பெர்ஃபெக்ட்டா வந்து அல்லாஹ் தஆலாவ அர்ஷ்ல தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், வருவானா. அப்படியே கம்பீரமா பெருமையோட நான் வந்து மறுமையில வருவான். அந்நாள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மனிதன் வந்து தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையும் தன்னோட மனைவியையும் தன்னுடைய பிள்ளையும் விட்டு என்னது பார்த்து ஓடுவானா. அந்நாள் அல்லாஹ் தஆலா வந்து அப்படி ஏற்படுத்தி வச்சிருப்பான். மறுமையில வந்து எல்லாரையும் பாக்குற மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிருப்பான், ஏற்படுத்தி வச்சிருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒருத்தவங்களை பார்த்துட்டு பிறண்டு ஓடுவானா. என் மனைவி, என்னோட தாய், என்னோட தந்தை அப்படின்னு பார்த்து ஓடுவானா. எதனால அப்படின்னாக்கா, என் நன்மையை அவங்க புடுங்கிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பயத்தாலே அவன் என்ன பண்ணுவானா, ஒவ்வொருவரையும் பார்த்து 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 அவன் பயந்து திரண்டு ஓடிக்கொண்டே இருப்பானா அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கூறலாம். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்நாள்ல அவன் என்ன பண்ணுவானாக்கா,
அவனுடைய வேதனைக்கு ஈடாக தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சகோதரனையும் அரவணைத்த உறவினர்களையும் எல்லாரையும் பூமியில இருக்க அந்நியவர்களையும் ஏதாவது ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து நம்ம நன்மையை வாங்கி எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், சொர்க்கத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன இருக்குமா அந்த மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கும் என்னவா இருக்குமா என் நப்சு, என்னோட நப்சு, நான் என்ன பண்ண போறேன், என் நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுவானா யோசிச்சு கொண்டே இருப்பானா. அப்பதான் எல்லாம் ஞாபகம் வருமா, இவன் கிட்ட நான் ₹1 கொடுத்தேன், இப்போ இன்னைக்கு என்ன பண்ணினோம் அல்லாஹ்ட்ட சொல்லி எனக்கு ₹1 கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினோம். இந்த மாதிரியான அது எல்லாமே ஞாபகம் வந்துடும் மறுமையில. இது அவங்க நம்மளுக்கு இது செய்யல அது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேண்டுமா மறுமையில நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தவங்களும் இவங்க கிட்ட இருந்து நம்ம நன்மையை பறிச்சுக்க மாட்டோமா அப்படின்னு எல்லா மனிதனும் யோசிக்கக்கூடியவங்களா இருப்போமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை குர்ஆன்ல கூறியிருக்கிறான். அந்நாள் அர்ஷே நிழலே இல்லாத அந்நாளில அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழல 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா தரதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதாவது யார் யாரு அப்படின்னாக்கா, நீதமிக்க ஆட்சியாளர், அதாவது நீதமாக நடக்கும் ஒரு அரசர், அதே போல இளைஞரா இருந்தும் அவருடைய இறைவணக்கத்தை புரிஞ்ச ஒரு இளைஞர், அதுக்கப்புறமேட்ட பள்ளிவாசல்லே தொடர்பு வைச்சு இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுக்கப்புறம் அல்லாஹுக்காக நட்பு கொண்ட அல்லாஹுக்காக பிரிந்தவர் இருவர், அதாவது தீய இதுக்கு அழைத்தும் நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் அப்படின்னு ஒரு கூறியவருக்கும் அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அவனுடைய அர்ஷினுடைய நிழல அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல தான் வலது கரத்துல செய்த தர்மம் இடது கரத்துக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செஞ்சவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அர்ஷினுடைய நிழல தரான். அதே போல தனிமையில் அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கண் வடிக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அவனுடைய அர்ஷனுடைய நிழலை அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். அந்நாள்ல நிழலே இல்லாத நாள்ல இந்த 7 நபருக்கு இந்த 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அவனுடைய அர்ஷனுடைய நிழலை கொடுக்கறான். அதாவது அவனுடைய அர்ஷ் எப்படி இருக்குன்னா, வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கியதாக அவன் அர்ஷ் இருக்கு. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அர்ஷ்ல நிழல் பார்க்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குது. அப்ப இந்த 7 கூட்டத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அவனுடைய அர்ஷனுடைய நிழலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாள்ல தனித்தனியாக என்ன பண்ணுவான், அல்லாஹ்விடத்துல பேசுவான். எந்த ஒரு நபரா இருக்கட்டும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், எந்த ஒரு எல்லா அடியான்கிட்டையும் தனித்தனியாக விசாரிப்பான். தனித்தனியாக பேசாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க அதாவது அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா மொழியும் அறிஞ்சவன் என்னது அல்லாஹ் தான். அப்ப எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் யாரும் என்ன பண்ணாங்க, நடுவுல வரவே மாட்டாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவன், உள்ளத்தை அறிந்தவன், எல்லாத்தையும் அறிந்தவன், அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்ப அவங்களுக்கும் அந்த அடியானுக்கும் நடுவுல என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு நபரும் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. அதே போல அந்த நபர் என்னன்னாக்கா தன்னுடைய வலது பக்கத்துல பாப்பாராம். அந்த வலது பக்கத்துல பார்க்கும் பொழுது அவர் செஞ்ச பாவத்தை தவிர வேற எதையும் அவங்க என்ன பண்ண மாட்டாரா, காண மாட்டாராம். பிறகு அவர் தன்னுடைய இடது பக்கத்துல பாப்பாராம். அங்கேயும் அவர் என்ன பண்ணுவாராம், தான் செஞ்ச பாவத்தை தவிர வேற எதுவுமே அங்க அவர் பார்க்க மாட்டாராம். அதே போல அவர் தன்னோட முன்னாடி பாப்பாராம். அப்ப அங்க ஒதுக்கும் நரக நெருப்பு தான் அங்க அவங்க பாப்பாங்களாம் அப்படின்னு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதனால நீங்க பேரிச்சம்பழத்துல ஒரு துண்டையாவது என்ன பண்ணுங்க, தர்மம் செஞ்சு நரகத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்ம அங்க அந்த இடத்துல அதாவது அல்லாஹ் முன்னாடி நின்றோம், நம்மளுக்கு இடது பக்கத்துலயும் வலது பக்கத்துலயும் முன்னாடி நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம செஞ்ச அமல்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம்.
அதே போல அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், செவி, பார்வை மற்றும் உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்படுபவை. அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், இந்த செவியையும் பார்வையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், அந்நாள்ல பேச வைப்பான். நாக்குக்கு பூட்டு போட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், விசாரிப்பான். நீ என்ன அந்த செவி, பார்வை எல்லாமே என்ன பண்ணுவான், இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல அல்லாஹ் தஆலா என்ன எல்லா உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையும் மறைச்சாலும் மறைக்கலனாலும் ரகசியமா பேசினாலும் எல்லாத்தையும் அறியக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கூறும் பொழுது, அதாவது அந்நாள்ல என்னன்னாக்கா அவன் சொல்லுவானா, அதாவது அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்க என்னது நான் வழங்கியதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, செலவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதற்கு அந்த நபர் சொல்லுவானா, அந்த மனிதன் சொல்லுவானா, இறைவா யா அல்லாஹ், குறைந்த காலம் வரை நீ எனக்கு என்னது அவகாசம் அளித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்பானா. எனக்கு கொஞ்சம் டைம் கூட, எனக்கு இன்னும் ஒரு செகண்ட் சான்ஸ் மட்டும் கூட, நான் எப்படியாவது நான் என்ன பண்றேன், தர்மம் செஞ்சு நல்லவங்களா ஆயிடுறேன், எனக்கு எப்படியாவது இன்னும் ஒரு சான்ஸ் கூடால அப்படின்னு கெஞ்சுவானா அந்த மனிதன். ஆனா என்னது, அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது. அதே போல விசாரணை எப்படி நடக்கும்னாக்கா 3 வகையாக விசாரணை என்னது நடக்கும். அல்லாஹ் தஆலா விசாரணை இல்லாம சொர்க்கத்திலே செல்லக்கூடியவங்க ஒரு வகையினராக இருக்கிறாங்க. 2வது வகையினர் சுலபமான முறையில என்ன பண்ணிடுவான், அல்லாஹ் தஆலா விசாரணை செஞ்சிடுவான். ஆனா இந்த 3வது நபரை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிடுவான், துருவி விசாரணை செய்வானா. ஏன் அப்படின்னாக்கா, யாரு எந்த ஒரு நபருக்கு அல்லாஹ் தஆலா துருவி விசாரிக்கிறானோ அவன் என்னது நரகத்துக்கு போகாம இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்ம அந்த மறுமையில இருந்து இப்படிப்பட்ட ஒரு கடுமையான அந்த மறுமையில அல்லாஹ் தஆலா தவிர எந்த ஒரு பாதுகாவலனாரையோ, ஒரு ஹெல்ப்பரையோ, ஒரு உதவியாளனையோ நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த நாள்ல காண முடியாது. அந்த நாள் மிக கடுமையான நாளாக இருக்கிறது. அதனால அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையேந்தக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நாளுக்காக நம்ம அல்லாஹ்விடத்துல கையேந்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நம்மளுக்கு அனைத்து விதமான துஆக்களையும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிருக்கான், நம்மளுக்கு கத்து தந்திருக்கிறான். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றது, இந்த துஆவை அல்லாஹ் தஆலா கத்து தரான். ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா, இன்னும் எங்களுக்கு, தா, மா வஅத்தனா, நீ வாக்களித்ததை என்ன பண்ண எங்களுக்கு தா, அலா ருசுலிக்க, நீ உன் தூதர் மூலம் நீ எங்களுக்கு வாக்களித்ததை என்ன பண்ண நீ எங்களுக்கு தா, வலா துஹ்ஸினா, இழிவுபடுத்தாத எங்களை, நீ என்ன பண்ணிட்டாத இழிவுபடுத்தாத. எப்போனா யௌமல் கியாமா, நீ மறுமை நாள்ல என்ன பண்ணிடாத எங்களை இழிவுபடுத்துறாத. இன்னக்க, நிச்சயமாக நீ, லா துஃப்லிஃபு, மாற்ற மாட்டாய், லா துஃப்லிஃபுல் மிஅத், வாக்குறுதியை நீ என்ன பண்ண மாட்ட, மீற மாட்ட. அதனால நீ என்ன பண்ணிடாத எங்களை மறுமையில இழிவுபடுத்தாத. நீ இழிவுபடுத்திட்டனா என்னது, எங்களுக்கு எந்த ஒரு இடமுமே இல்ல, நீ தான் எங்களுக்கு உதவியாளன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இந்த துஆவை கத்துத்தரான். அதனால நம்ம இந்த துஆவை கேட்டு அல்லாஹ்விடத்துல மறுமையை நிறைய நினைவு கூறி நம்ம நல்ல அமல்களை செஞ்சு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடைவோம் என பிரார்த்தித்தவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். மறந்த மனிதர்களாக இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு அழகான ஒரு நினைவூட்டல். நரகத்தை எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு அழகான முறையில நினைவூட்டினீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம்னு ஒரு செகண்ட் அது முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹு கைர் நஷீரா சிஸ்டர். எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. எனக்கு கொடுத்த டாபிக் மறுமை நாளை பத்தி எனக்கு கொடுத்த டாபிக். மறுமை நாள் என்பது அப்படின்னா இஸ்லாத்துடைய கடமைகள்ல ஒன்று. இஸ்லாத்தின் ஈமான் இறை நம்பிக்கை அடிப்படைகள்ல ஒன்று. அதுல என்னன்னா அப்படின்னா, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வது. நம்ம அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொள்றோம், அதுதான் நம்பர் 1. அப்புறம் மலக்குமார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, மலக்குகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொள்ளணும். வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வது. வேதங்கள் ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும்
ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதங்கள் இறக்கப்பட்டது. அது மாதிரி 4 வேதங்கள் நம்ம இறக்கப்பட்டதுன்னு சொல்லி 4 நபிக்கு 4 வேதங்கள் இறக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அதுவும் வந்து ஈமானின் அடிப்படைகள்ல ஒண்ணு. அடுத்தது நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் வந்து நிறைய நபிமார்களை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொள்ளணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கியாமத் நாள் பற்றி நம்ம நம்பிக்கை கொள்வது. அதை பத்தி தான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். அது வந்து கண்டிப்பா ஒரு முஸ்லீமும் கண்டிப்பா நம்பியே ஆகணும். அடுத்த லாஸ்ட் ஒன் விதியின் மீது நம்பிக்கை கொள்வது. கியாமத் நாள் என்றால் என்ன? கியாமத் நாள்னா என்ன? நம்ம எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறது, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது, அது ஒரு நாள் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மனிதரும் அது வந்து கண்டிப்பா நம்ம அடைந்தே தீருவோம். என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வானம், பூமி, சூரியன், சந்திரன், விண்கோள், பூமியில் வாழும் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள், தாவரங்கள் உட்பட அனைத்தும் ஒரு நாள் என்ன செய்வான்ல அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிருவான். அந்நாளில் இறைவன் மட்டுமே நிலைத்திருப்பான். அல்லாஹுவை தவிர மத்த எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்படும். அது வந்து அல் குர்ஆன்ல 55வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். பின்னர் மனிதர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுவர். விசாரணைக்கு பின் தீர்ப்பு வழங்கப்படும். நல்லவர்களுக்கு ஸ்வர்க்கம் என்ற பேரின்பம் கிடைக்கும். கெட்டவர்களுக்கு நரகத்தில் துன்புறுத்தும் பலவிதமான தண்டனைகள் வழங்கப்படும். நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சொர்க்கத்தை கொடுப்பான். கெட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? கண்டிப்பா தண்டனை, நரகத்தை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். இவ்வாழ்விற்கு அழிவே கிடையாது. இதுவே கியாமத் நாளாகும். கியாமத் நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு வாழ்வு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு கண்டிப்பா நிரந்தரமான வாழ்க்கை. நன்மை செஞ்சா சொர்க்கம், தீமை செஞ்சா நரகம். என்றென்றும் கண்டிப்பா நிரந்தரமா அதுலதான் ஒவ்வொரு மனிதரும் தங்கி இருப்பாங்க. மறுமை நாள் எப்போது ஏற்படும்? மறுமை நாள் எப்போ ஏற்படும் அப்படின்னா கியாமத் நாள் ஏற்படும் என்பதை பற்றி அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். அல் குர்ஆன்ல 42வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். 79வது அத்தியாயம் 42வது வசனத்துல கியாமத் நாள் எப்போ ஏற்படும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். அல்லாஹ் வந்து யாருக்கெல்லாம் சொல்லல, யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். தூதர்களுக்கும் தெரியாது, ஈவன் அவங்க வந்து மலக்குகளுக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது அறிந்தவன் வந்து அல்லாஹ் மட்டும்தான். ஒரு முறை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மறுமை நாளை பத்தி கேக்குறாங்க. மறுமை நாளை பத்தி கேட்கும்போது அவங்க வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறுமை நாளை பத்தி விசாரிக்கும் போது அது பற்றி கேட்கப்படுபவர் வந்து கேட்பவரை விட கூடுதலாக எதுவும் அறிந்தவர் அல்லர் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பதில் அளித்தாங்க. அப்போ வந்து மறுமை நாளை பத்தி யாருக்கும் தெரியாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த இது தெரியாது. இது முஸ்லிம்ல வந்து நம்பர் 1 ஹதீஸா இருக்கு. இந்த ஸ்லைட் ஆக்சுவலி நான் இதுல இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். அடுத்தது மறுமை நாள் வந்து கியாமத் நாள் வந்து ஏன் வந்து அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் மறைச்சிருக்கான்? மனிதர்களுக்கு மறைச்சிட்டான், நபிமார்களுக்கு மறைச்சிட்டான், மலக்குமார்களுக்கு மறைச்சிட்டான். ஏன் மறைச்சிட்டான் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு தக்கபடி பிரதிபலன்கள் அளிக்கப்படும் பொருட்டு நியாய தீர்ப்புக்குரிய வேலை நிச்சயமாக வரவிருக்கிறது. ஆயினும் அதை மறைத்தே வைக்க நாடுகிறேன். அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க நன்மை எவ்வளவு அவங்க இப்ப வந்து கியாமத் நாள் இப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருந்தா நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுவோம்? கியாமத் நாள் வரும்போது நம்ம தொழுதுக்கலாம், கியாமத் நாள் வரும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசட்டையா வந்து நம்மளுடைய நன்மைகளை வந்து அசட்டை பண்ணிடுவோம். அல்லாஹ் வணங்குறத வந்து நம்ம எல்லா விஷயத்திலையும் அசால்ட்டா நம்ம வந்து இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் மனிதர்களுக்கு என்ன பண்ணிட்டான்? மனிதர்களுக்கு, நபிமார்களுக்கு, எல்லாத்துக்கும், ஈவன் வந்து மலக்குகள் கூட மறைச்சிட்டான். நமக்கு மரணமும் சரி கியாமத் நாளும் சரி எப்போது ஏற்படும் என்று யாருக்குமே தெரியாது. எப்போ வேணாலும் திடீர்னு எப்போ வேணாலும் ஏற்படலாம். இதனால் மனிதர்கள் எப்போதும் நமக்கு மரணம் எப்போது வேண்டும் என்றாலும் ஏற்படலாம் என்ற ஒவ்வொரு நாளும் எண்ணி அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ வேண்டும்ங்கிறதுக்காக தான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டான்? இதை வந்து மறைச்சிட்டான். கியாமத் நாள் எப்போது ஏற்படும்? கியாமத் நாள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்வின் வேதனை அவர்களுக்கு வந்து விடுவதை பற்றியும் அல்லது அவர்கள் அறியாதிருக்கும் போது திடீரென முடிவு காலம் வந்து விடுவதை பற்றியும் அவர்கள் அச்சமற்று இருக்கிறார்களா? அல்லாஹ்வே கேட்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்ன கேட்கிறான்? கியாமத் நாள் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். ஆனால் அந்த கியாமத் நாள் நாம் எதிர்பார்க்கும் நேரத்தில் அல்லது நாம் அறியாத நேரத்தில் தான் ஏற்படும். அல்லாஹ் குர்ஆன்ல 12வது அத்தியாயத்துல 107வது வசனத்துல சொல்றான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கியாமத் நாள் பத்தி, ரெண்டு பேரு விற்பனைக்காக துணிகளை விரித்து பார்த்து கொண்டிருப்பார். அதை அவர்கள் விற்பனை செய்திருக்கவும் மாட்டார், சுருட்டி வைத்திருக்கவும் மாட்டார். அதற்குள் கியாமத் நாள்
மறுமை சம்பத்தில் மர்ம வந்து அதுக்குள்ள வந்து டக்குன்னு கியாமத்து நாள்ல வந்துரும். ஒரு மனிதர் வந்து நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. அதுக்குள்ள வந்து நம்ம ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்றோம்ல, அந்த மாதிரி டைம்ல தான் வந்து கியாமத்து நாள் நம்மளுக்கு வந்து நிகழும். மேலும் ஒருவர் மடிகணத்த தம் ஒட்டகத்தின் பால் கறந்து அப்போதுதான் பாலுடன் வீடு திரும்புவார். இன்னும் அதை பருக கூட இருக்க மாட்டார். அதற்குள் மறுமை சம்பவித்துவிடும். அடுத்தது, ஒருவர் தம் நீர் தொட்டியை அப்போதுதான் கல் வைத்து பூசி இருப்பார். இன்னும் அதில் நீர் இறைத்திருக்க மாட்டார். அதற்குள் மறுமை சம்பவித்துவிடும். உங்களில் ஒருவர் தம் உணவை அப்போதுதான் வாய்க்கருகில் கொண்டு சென்றிருப்பார். அந்த உணவை வந்து சாப்பிட்டிருக்க கூட மாட்டாங்க, முழுங்கி இருக்க கூட மாட்டாங்க. அதுக்குள்ள வந்து மறுமை சம்பவித்துவிடும். புகாரில 6506வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. மறுமை நாளின் சிறிய மற்றும் பெரிய அடையாளங்கள். மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்று நமக்கு தெரியவில்லை என்றாலும் அல்லாஹ் நமக்கு அவரது தூதர் மூலம் சிறு அடையாளங்களை கூறியுள்ளான். அவற்றை வைத்து நாம் கியாமத்து நாளை அறிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கியாமத்து நாளில் சிறிய மற்றும் பெரிய அடையாளங்களை பற்றி விரிவாக கூறியுள்ளார்கள். சிறிய அடையாளங்கள் பத்தி பார்க்கலாம். சிறிய அடையாளங்கள் பல வந்து விட்டன. இன்னும் சில அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் ஏற்படும். சிறிய அடையாளங்கள் ஏற்பட்டு விட்டால் நாம் பெரிய அடையாளங்களை விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆனால் பெரிய அடையாளங்கள் எப்போது ஏற்படும் என்று ஏற்பட்டு விட்டால் நம்மளுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதன் பின்பு நாம் ஈமான் கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெரிய அடையாளங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே கியாமத்து நாள் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அல்லாஹோ நம் அனைவரையும் வந்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நம்மளுடைய கியாமத்து நாளப்ப அல்லாஹ் நம்மளுடைய மக்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். கியாமத்து நாளின் சிறிய அடையாளங்கள் அதுவரை நடந்தவைகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம். அவங்க வந்து புகாரில 3176வது நூலா வந்து ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணமும் கியாமத்து நாளுடைய அடையாளம் தான். அடுத்தது பைத்துல் முகத்திஸ் வெற்றி கொள்ளுதல், அதுவும் ஒரு அடையாளம். மகளின் தயவில் தாய்னா இப்ப வந்து பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க, ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து பெற்றோர்களை வந்து கவனிச்சுக்காம பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புல வந்து தாய் இருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு மறுமை நாளுடைய அடையாளம் தான். பெற்ற தாயை கவனிக்க கடமைப்பட்டவர்கள் புதர்களே என்றாலும் அவர்கள் தாம் பொருளாதாரம் ஈட்டுகிறார்கள். ஆனால் பெற்ற பிள்ளைகளே தாயை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். இதனால் தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலை ஏற்படும். புகாரில ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. கியாமத்து நாள் நெருக்கத்தில் கொலைகள் பெருகிவிடும். இப்பதான் பாக்குறோம்ல, நிறைய கொலைகள், எவ்வளவு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளதான் அதிகமா பாக்குறோம். அதுவும் ஒரு அடையாளம். புகாரில 85வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும். அல்லாஹு நவுது பில்லாஹி மின்ஹா. நம்ம அனைவரும் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம அதிகமா கேட்கிற நியூஸ் இதுவும் 7121வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும். 50 பெண்களுக்கு அவர்களை நிர்வகிக்கும் ஒரே ஆண் என்ற நிலைமை வரும் அளவுக்கு பெண்கள் மிகுதியாகவும் ஆண்கள் குறைந்து விடுவதும் மறுமை நாளின் சில அடையாளங்களாகும். இது வந்து புகாரில 81வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. தெரிந்தவருக்கும் மட்டும் சலாம் கூறுதல், தெரியாதவருக்கு மட்டும் சலாம் கூறுவது யுக முடிவு நாளின் அடையாளமாகும். இது வந்து ஹாக்கிம் என்ற நூல்ல 493வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. போட்டி போட்டுக்கொண்டு கட்டிடம் கட்டிக் கொள்வார்கள். மக்கள் கட்டிடங்களை போட்டி போட்டுக்கொண்டு உயரமாக கட்டாத வரை மறுமை நாள் வராது. இது வந்து நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அரபு நாடுகள்ல போட்டி போட்டுக்கொண்டு ஹைட்டா எவ்வளவு ஹைட்டா கட்ட முடியுமோ, மேக்சிமமா எவ்வளவு ஹைட்டா கட்ட முடியுமோ அவ்வளவு ஹைட்டா நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறதை பாக்குறோம். எக்ஸாம்பிள் புர்ஜ் கலிஃபா பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னும் சவுதி அரேபியால இதை விட ஹைட்டா ஒரு பில்டிங் வந்து இப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். புகாரில 7121வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. காலம் சுருங்கிவிடும். காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது. சிஸ்டர் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரே நிமிஷம். ஓகே சிஸ்டர், கொஞ்சம் இருங்க. இன்றைய நாள் ஒருவர், அதாவது காலம் சுருங்கிவிடும். நம்ம மக்கள்ல வந்து பெண்கள் மக்கள் எல்லார்கிட்டையும் நம்ம காண்றது என்ன அப்படின்னா, இன்னைக்குதான் வந்து இந்த வீக் தான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள சண்டே வந்துருச்சு, அதுக்குள்ள இப்போதான் வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து மண்டே வந்த மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம வீட்டுல எல்லாரும் இப்ப வந்து பரவலா நம்ம டெய்லி லைஃப்ல டே டு டே லைஃப்ல இதை வந்து பார்க்க முடியுது. நம்மளால ஒவ்வொரு மனுஷரும் இது வந்து
கண் கூட பார்க்க முடியுது நம்ம எல்லாரும். காலம் சுருங்கிவிடும், காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது. இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாகிவிடும். இன்றைய ஒரு நாள் அன்று 1 மணி நேரம் போலாகும். அன்றைய 1 மணி நேரம் ஒரு வினாடி போன்றாகும். இது வந்து திருமீதியில 2254வது ஹதீஸா இருக்கு. பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிப்பது, மனிதர்கள் பள்ளிவாசல்களை காட்டி பெருமை அடிப்பது யுக முடிவு நாளின் அடையாளம் ஒன்றாகும். அது வந்து அபுதாவுதுல 449வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. கியாமத் நாளின் அடையாளங்களை பார்த்தோம். சிறிய அடையாளம் இதுவரை நடைபெறாத சில நிகழ்வு பற்றி அறிந்து கொள்வோம். காபா ஆலயம் சேதப்படுத்துதல், இதெல்லாம் இன்னும் நடைபெறவில்லை. காபா ஆலயம் சேதப்படுத்தப்படுதல். அபிசீனியாவை சேர்ந்த மெல்லிய கால்கள் உள்ள மனிதர்கள் காபாவை இடித்து பால்படுத்துவார்கள். புகாரில 1591 ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும். நவுது பில்லாஹி. யூதர்கள் உடன் போர், நீங்கள் யூதர்களுடன் போரிடாதவரை இறுதி நாள் வராது. எந்த அளவிற்கென்றால் கல்லின் பின்னால் யூதன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருப்பான். அந்த கல் முஸ்லிமே, இதோ என் பின்னே ஒரு யூதன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான், அவனை நீ கொன்றுவிடு என்று கூறும். இதுவும் புகாரில 2926வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. யூப்ரட்டிஸ் நதியில் தங்க புதையல், யூப்ரட்டிஸ் நதி புதையல வந்து வெளியே தள்ளும். அந்த காண்பவர்கள் அதுல இருந்து எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புகாரில 7119வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. செல்வம் வந்து பெருகிவிடும், உங்களுக்கிடையே செல்வம் பெருகி பொழிக்காத வரை மறுமை நாள் வராது. அப்போது செல்வன் தன்னுடைய தர்மத்தை ஏற்பவர் யாரேனும் கிடைக்க மாட்டாரா என்று கவலைப்படுவான். அவன் அதை எடுத்து ஒருவருக்கும் கொடுக்க முயலும் போது இது நமக்கு தேவையில்லை என்று அவர் சொல்லிவிடுவார். இது நம்ம வந்து பரவலா நம்ம பெண்கள் பாக்குறோம். 10 ரூபா கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டாங்க. என்ன 10 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நம்ம பார்க்க முடியுது மக்களை. அந்த அளவுக்கு வந்து காசுடைய தேவை அதிகமாயிடுச்சா, இல்ல மக்கள் வந்து அவ்வளவு செல்வந்தர்களா இருக்கிறாங்களா, இல்ல அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். தீமை ஒன்று தோன்றும், அரபுகளின் வீடுகளில் அது நுழையாத வீடு எதுவும் இருக்காது. இது வந்து புகாரில 3176வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. அப்புறம் கடைசியா மறுமை நாளுடைய கடைசி சூர் ஊதுதல். உலகம் சம்பூர்ணமாக அழிக்கப்படுவதற்கு முன் முதலாவது சூர் ஊதப்படும். முதலாவது சூர் ஊதப்பட்டவுடன் வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல்கள், மலைகள் அனைத்தும் தூள் தூளாக வீசப்படும். அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? சூர் ஊதுவான். முதல் சூர் ஊதும் போது அல்லாஹ் என்ன செய்வான்? உலகத்துல இருக்க அத்தனையும் அழிந்து விடும் அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர. அதுக்கப்புறம் பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது, அது வந்து குர்ஆனுடைய ஆயத்து 89வது அத்தியாயம் 29வது வசனம். பூமி பெரும் அதிர்ச்சி அடையும் போது, இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது, இது குர்ஆனுடைய வசனம் 99வது வசனம் 1-2 அத்தியாயம். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் போது, இது 82வது வசனம் 82வது சூரா 2வது வசனம். சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படும் போது, இதுவும் 81வது அத்தியாயம் 1வது வசனம். 2வது சூர் ஊதப்படும். முதல் சூர் ஊதும் போது என்ன பண்ணுவோம்? உலகத்துல இருக்க அத்தனை மக்களும் அழிந்து விடுவார்கள், அத்தனை பொருளும் அழிந்து விடும். 2வது சூர் ஓதும் போது எல்லாரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த மறுமை நாளின் வேதனையை விட்டு நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லி துவா செஞ்சவளா இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وأنتم فجزاكم الله خير. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அழகான நினைவூட்டல். மாஷா அல்லாஹ். 2 டாபிக், ஒரே டாபிக் 2 டைம்ஸ் வந்திருந்தாலும் ரிப்பீட்டடா எதுவுமே வரல. அல்ஹம்துலில்லாஹ். சோ என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, கியாமத் நாள் அது ரொம்ப நெருங்கிட்டே இருக்கு. சிறிய அடையாளங்கள்ல நிறைய நடந்து முடிஞ்சிருச்சு. பெரிய அடையாளங்கள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நாம மறுமைய ரொம்ப விரைவில் எதிர்பார்த்து கொள்ளப்படணும். ஒரு சிஸ்டர் சொல்லும் போதே ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா, ஒரு தீமை ஒண்ணு வரும், அரபிகளோட வீட்டுல வந்து அது ரொம்ப சீக்கிரம் நுழையும் அப்படின்னு. சோ இப்ப நிறைய இடத்துல பார்த்தோம்னா அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்துட்டு நுழைஞ்சிருச்சு. அதுவுமே கூட நடந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சிறிய அடையாளங்கள்ல. சோ அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அதுல இருந்து பாதுகாக்கணும். இறந்து போகும் பொழுது நம்மளோட முழுசான ஈமான், முழுமையான அகீதாவோட நம்ம இறந்து போகணும் இன்ஷா அல்லாஹ். சோ அல்லாஹ் அதை உதவி செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹு கைர். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் ரல்வானா சிஸ்டர். மோஷினா ஃபஷீலா சிஸ்டர் இருக்கீங்களா? ஓகே,
ஜஸாக்குமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அழகான முறையில உங்களோட பிபிடியை பிரசன்ட் பண்ணீங்க. எல்லாமே அழகா இருந்துச்சு. புதுசான விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்னு கலந்து நம்ம கத்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம பாரிக். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கரெக்ட் பண்ண ஜட்ஜிங் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட நம்மளோட பிபிடியை பத்தின சில விஷயங்கள் அவங்க நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் நாதிரா சிஸ்டர், எங்களுக்காக உங்களோட டைமை ஒதுக்கி சிறப்பான முறையில எங்களுக்காக இதை பண்ணி கொடுத்தீங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைர் சிஸ்டர். நாதிரா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், எல்லாருமே நல்லா பண்ணீங்க. ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்கலாமா? எஸ் சிஸ்டர். இல்ல, இப்போ லாஸ்டா பண்ண சிஸ்டரோட பிபிடில வந்துட்டு புகாரி ஹதீஸ் 50 இருந்தது. ஆனா அதுல அப்படி ஒரு ஹதீஸ் இல்ல, அதுக்காக கேட்கலாமேன்ட்டு. எத்தனாவது ஸ்லைடுலாம் எனக்கு ஞாபகம் இல்ல. அதுல வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு ஒரு பெண்ணு அவங்க மகளை வந்து பெற்றெடுப்பாங்க. அந்த மகளுக்கு கீழே அவங்க எஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை செக் பண்ணலாம் சிஸ்டர். ஜஸாக்குமுல்லாஹு கைர். நம்ம அதை செக் பண்ணிட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே இன்ஷா அல்லாஹ். எஸ் அல்ஹம்துலில்லாஹ். சஃப்ரீனா சிஸ்டர். எஸ் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அழகான முறையில எல்லாரும் உங்களோட பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. எதன்படி நம்ம கேட்டோமோ அதன்படி அமல் செய்யறதுக்கும் இன்னும் அதிகமா நம்மளுடைய தாவாவை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு முழுமையான ஈமானை கொடுக்கணும். அதுக்கு தகுந்த ஆற்றலையும் நமக்கு கொடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்றோங்கிறத தாண்டி அதுக்கான ஞானம் நம்ம கிட்ட இருக்கணும். அல்லாஹ் உதவி செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.